பிரபல அரசியல் விமர்சகரும் யூடியூபருமான மாரிதாஸ் மீதான காவல் நடவடிக்கை தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மாநகர காவல்துறையின் சைபர் கிரைம் பிரிவு அதிகாரிகள் மதுரையில் உள்ள அவரது இல்லத்திலிருந்து அவரை கைது செய்து விசாரணைக்காக சென்னைக்கு அழைத்து வந்தனர். போலீஸ் தரப்பில் வெளியிடப்பட்ட தகவலின்படி தமிழக அரசு முதலமைச்சர் விஜய் மற்றும் சில அமைச்சர்கள் குறித்து சமூக வலைதளங்கள் மற்றும் யூடியூப் தளங்களில் வெளியிடப்பட்ட கருத்துக்கள் தொடர்பாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சென்னை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மாரிதாஸ் கடந்த சில ஆண்டுகளாக அரசியல், தேசிய பாதுகாப்பு, சமூக விவகாரங்கள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார். அவரது யூடியூப் சேனலுக்கு கணிசமான பார்வையாளர்கள் உள்ளனர். அதே நேரத்தில் அவரது சில கருத்துக்கள் மற்றும் பதிவுகள் பலமுறை அரசியல் சர்ச்சைகளையும் சட்டப்பூர்வ விவாதங்களையும் ஏற்படுத்தியுள்ளன. இந்த கைது நடவடிக்கைக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் சமூக அமைப்புகள் எதிர்வினை தெரிவித்துள்ளன. சிலர் இது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான நடவடிக்கை என விமர்சித்துள்ள நிலையில் சட்டத்தின் அடிப்படையில் விசாரணை நடைபெறுவது இயல்பான நடைமுறை என்றும் மற்றொரு தரப்பு கருத்து தெரிவித்துள்ளது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மாரிதாஸின் கைது குறித்து கண்டனம் தெரிவித்து அவரது விடுதலையை வலியுறுத்தியுள்ளார். அதேபோல் பாரதிய ஜனதா கட்சியின் சில தலைவர்களும் இந்த கைது நடவடிக்கையை அரசியல் நோக்கமுடையதாக விமர்சித்துள்ளனர். இதற்கிடையில் காவல்துறை தரப்பில் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மாரிதாஸுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கின் முழுமையான விவரங்கள் மற்றும் குற்றச்சாட்டுகளின் தன்மை குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் அடுத்தடுத்த நாட்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சம்பவம் தற்போது தமிழக அரசியல் கருத்து சுதந்திரம், சமூக ஊடக பொறுப்பு மற்றும் அரசியல் விமர்சனங்களின் எல்லைகள் குறித்து புதிய விவாதத்தை உருவாக்கியுள்ளது. விசாரணையின் இறுதி முடிவுகள் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளே இந்த விவகாரத்தின் அடுத்த கட்ட நிலையை தீர்மானிக்கும் என்பதால் அரசியல் வட்டாரங்களும் பொதுமக்களும் இந்த வழக்கை உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். போலீஸ் தரப்பில் வெளியிடப்பட்ட தகவலின்படி தமிழக அரசு முதலமைச்சர் விஜய் மற்றும் சில அமைச்சர்கள் குறித்து சமூக வலைதளங்கள் மற்றும் யூடியூப் தளங்களில் வெளியிடப்பட்ட கருத்துக்கள் தொடர்பாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சென்னை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மாரிதாஸ் கடந்த சில ஆண்டுகளாக அரசியல், தேசிய பாதுகாப்பு, சமூக விவகாரங்கள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார். அவரது யூடியூப் சேனலுக்கு கணிசமான பார்வையாளர்கள் உள்ளனர். அதே நேரத்தில் அவரது சில கருத்துக்கள் மற்றும் பதிவுகள் பலமுறை அரசியல் சர்ச்சைகளையும் சட்டப்பூர்வ விவாதங்களையும் ஏற்படுத்தியுள்ளனர். இந்த கைது நடவடிக்கைக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் சமூக அமைப்புகள் எதிர்வினை தெரிவித்துள்ளன. சிலர் இது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான நடவடிக்கை என விமர்சித்துள்ள நிலையில் சட்டத்தின் அடிப்படையில் விசாரணை நடைபெறுவது இயல்பான நடைமுறை என்றும் மற்றொரு தரப்பு கருத்து தெரிவித்துள்ளது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மாரிதாஸின் கைது குறித்து கண்டனம் தெரிவித்து அவரது விடுதலையை வலியுறுத்தியுள்ளார். அதேபோல் பாரதிய ஜனதா கட்சியின் சில தலைவர்களும் இந்த கைது நடவடிக்கையை அரசியல் நோக்கமுடையதாக விமர்சித்துள்ளனர். இதற்கிடையில் காவல்துறை தரப்பில் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மாரிதாஸுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கின் முழுமையான விவரங்கள் மற்றும் குற்றச்சாட்டுகளின் தன்மை குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் அடுத்தடுத்த நாட்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சம்பவம் தற்போது தமிழக அரசியல் கருத்து சுதந்திரம், சமூக ஊடக பொறுப்பு மற்றும் அரசியல் விமர்சனங்களின் எல்லைகள் குறித்து புதிய விவாதத்தை உருவாக்கியுள்ளது. விசாரணையின் இறுதி முடிவுகள் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளே இந்த விவகாரத்தின் அடுத்த கட்ட நிலையை தீர்மானிக்கும் என்பதால் அரசியல் வட்டாரங்களும் பொதுமக்களும் இந்த வழக்கை உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். போலீஸ் தரப்பில் வெளியிடப்பட்ட தகவலின்படி தமிழக அரசு முதலமைச்சர் விஜய் மற்றும் சில அமைச்சர்கள் குறித்து சமூக வலைதளங்கள் மற்றும் யூடியூப் தளங்களில் வெளியிடப்பட்ட கருத்துக்கள் தொடர்பாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சென்னை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மாரிதாஸ் கடந்த சில ஆண்டுகளாக அரசியல், தேசிய பாதுகாப்பு, சமூக விவகாரங்கள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார். அவரது யூடியூப் சேனலுக்கு கணிசமான பார்வையாளர்கள் உள்ளனர். அதே நேரத்தில் அவரது சில கருத்துக்கள் மற்றும் பதிவுகள் பலமுறை அரசியல் சர்ச்சைகளையும் சட்டப்பூர்வ விவாதங்களையும் ஏற்படுத்தியுள்ளனர். இந்த கைது நடவடிக்கைக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் சமூக அமைப்புகள் எதிர்வினை தெரிவித்துள்ளன. சிலர் இது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான நடவடிக்கை என விமர்சித்துள்ள நிலையில் சட்டத்தின் அடிப்படையில் விசாரணை நடைபெறுவது இயல்பான நடைமுறை என்றும் மற்றொரு தரப்பு கருத்து தெரிவித்துள்ளது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மாரிதாஸின் கைது குறித்து கண்டனம் தெரிவித்து அவரது விடுதலையை வலியுறுத்தியுள்ளார். அதேபோல் பாரதிய ஜனதா கட்சியின் சில தலைவர்களும் இந்த கைது நடவடிக்கையை அரசியல் நோக்கமுடையதாக விமர்சித்துள்ளனர். இதற்கிடையில் காவல்துறை தரப்பில் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மாரிதாஸுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கின் முழுமையான விவரங்கள் மற்றும் குற்றச்சாட்டுகளின் தன்மை குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் அடுத்தடுத்த நாட்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சம்பவம் தற்போது தமிழக அரசியல் கருத்து சுதந்திரம், சமூக ஊடக பொறுப்பு மற்றும் அரசியல் விமர்சனங்களின் எல்லைகள்
உண்மைகள் குறித்து புதிய விவாதத்தை உருவாக்கியுள்ளது. விசாரணையின் இறுதி முடிவுகள் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளே இந்த விவகாரத்தின் அடுத்த கட்ட நிலையை தீர்மானிக்கும் என்பதால் அரசியல் வட்டாரங்களும் பொதுமக்களும் இந்த வழக்கை உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர்.